தேய்பிறை சஷ்டி அன்று முருகனுக்கு இந்த ஒன்றை மட்டும் செய்தால் அடுத்த தேய்பிறை சஷ்டி வருவதற்குள் வேண்டுதல் நிறைவேறும். முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு உரிய நாளாக பலவை இருக்கிறது. அதில் ஒன்றுதான் இந்த சஷ்டி விரதம். தேய்பிறை சஷ்டி அன்று இந்த வீடியோவில் கூறியுள்ள முறையில் விளக்கேற்றி வழிபட்டால் உங்களின் வாழ்க்கையில் தோல்வியை சந்திக்க மாட்டீர்கள். உங்களின் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும். நீங்க முருக பக்தர் அப்படின்னா ஓம் முருகா என்று சொல்லுங்க. தேய்பிறை சஷ்டி அன்று காலையில் எழுந்து குளித்துவிட்டு முருகன் படம் அல்லது சிலை எது இருந்தாலும் அதனை துடைத்துவிட்டு மஞ்சள் குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள். மலர்களால் அலங்கரித்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு ஒரு தட்டு எடுத்து அதில் 2 வாழைப்பழத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அதன் நடுவில் சிறியதாக குழி போல வைத்து அதில் நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். முருகனுக்கு வாழைப்பழம் தீபம் ஏற்றி வழிபடுவது பிடித்த ஒன்றாக இருக்கிறது. அதனால் இந்த விளக்கை ஏற்றி உங்களின் வேண்டுதலை முருகனிடம் கூறிவிட்டு சரணடைந்து விடுங்கள். அடுத்த தேய்பிறை சஷ்டி வருவதற்குள் வேண்டுதல் நிறைவேறும். இல்லை என்றால் வேண்டுதல் நிறைவேறுவதற்கான வழிகள் பிறக்கும்.